வெல்கம் டு கார்டனிங் அம்மா பானு. ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அம்மா இன்றைக்கி ஒரு சூப்பரான ரோஸ் செடி, நல்லா செழிப்பாக நல்லா தளிர்கள் வந்து பூக்கள் வந்து வர்றதுக்கு குச்சியாக நிற்கிற செடியோடு உங்களுக்கு நல்லா பூக்கள் வரக்கூடிய ஒரு டிப்பு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா இந்த கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேயா? இது வந்து நம்ம வந்து காய்கறி கழிவு, அதாவது ஒரு நாளைக்கு உள்ளது. அதை வந்து நல்லா தண்ணியில் ஒரு நாளைக்கு ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு 2 நாள் 3 நாள் கூட நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கலாம். அது இன்னும் நல்லா திக்காக நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கீரைகள் செடிக்கு மட்டும் இந்த தண்ணி அப்படியே ராவாகவே அப்படியே ஊற்றுறேன்ப்பா, ஓகேயா? இது வந்து வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயத்தை நான் வந்து சும்மா நட்டு வச்சேன். இது எதுக்குன்னா, நான் வெங்காயம் எடுக்கிறக்காண்டி நான் வைக்கல. அந்த இலை எனக்கு வெங்காய இலை தேவைப்படும், அதனால் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2-3 இது போட்டு வச்சிங்கனாலே உங்களுக்கு தாராளமாக போதும். வாரத்துக்கு ஒரு முறை சூப் வைக்கும்போது உங்களுக்கு தாராளமாக அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். கடையில் போய் வாங்க வேண்டியது. இது ஐஸ் பெட்டி உங்களுக்கு தான் நான் ஐஸ் கொத்தா இருக்குல்ல, அந்த வெள்ளை கலர், அதில் தான் வந்து தக்காளி விதை, அப்புறம் வந்து சில்லி விதை போட்டிருக்கிறேன். ஒரு சின்ன தண்ணி பாட்டிலில் வந்து ஜூஸ் பாட்டிலில் கட்டிங் பண்ணி இந்த உரங்கள் கொஞ்சம் போட்டு தண்ணி விட்றதுக்காண்டி நான் அப்படி வச்சுருக்கிறேன்ப்பா. சரியா? மூடிலாம் இல்லை. நான் இன்றைக்கி இந்த வெங்காய இலையை வந்து நான் வந்து எடுத்துடுறேன். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பு செய்கிறதுக்கு இது யூஸாக இருக்கும். சூப்புக்கு போடலாம், வடைக்கு போடலாம், என்ன டிஷ்ஷுக்கும் நீங்கள் இந்த வெங்காய இலை போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டிங் பண்ணி போடலாம். சரி, வெங்காயத்தலையெல்லாம் வேணும்னா நீங்கள் ஒரு 2 சின்ன வெங்காயத்தை அப்படியே வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு வெங்காயத்தலை வந்துடும். அதுக்கப்புறம் அது மறுபடியும் தளிர் வரும். இது வந்து கல்யாண முல்லைப்பூன்னு சொல்லுவோம்ல, அது வந்து 2வது மாதம் வந்து ஊரில் இருந்து வரையில் வாங்கிட்டு வந்தேன். சும்மா மணல் மட்டும் போட்டு அந்த ஒரு எண்ணெய் கேனில் வந்து ஓட்டை போட்டு அப்படியே வச்சுட்டு போயிருந்தேன். அதை இப்போ வந்து வச்சேன். அது நல்லா கலைஞ்சிருச்சு 2ம். இப்போ இந்த வாளியில் வைக்க போகிறேன். இந்த வாளி ஏற்கனவே நம்ம வந்து மண் கலந்து கம்போஸ்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது. ரொம்ப நாளாக அதில் இருக்குது. ஏற்கனவே இது வேறு செடி இருந்தது தான். புது மண்ணெலாம் கலக்கலாம், நல்லா சாஃப்டாக இருக்கும் மண். கொஞ்சோண்டு கிச்சன் வேஸ்ட்டு மட்டும் போட்டு நல்லா மக்கின பிறகு தான் அந்த செடியை வைக்கிறேன். அப்போ 2 செடியும் ஒரே வாளிக்கில் வைக்கலான்னு இருக்கல. டக்குன்னு எனக்கு யோசனை வந்துச்சு, பரவாயில்ல ஒரு செடியை மட்டும் வைப்போம், இன்னொரு செடியை வந்து நம்ம வந்து இன்னொரு வாளியில் வைப்போம் அப்படின்ட்டு இந்த வாளியில் வந்து நான் வந்து நல்லா குச்சியை வச்சு குத்தி வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தா அதில் வந்து கொஞ்சம் கரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி, நம்ம இதில் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த செடியும் காணா போச்சு. கண்ணுக்கே தெரியலை, இருட்டியும் போச்சு, கண்ணுக்கே தெரியலை. என்னடா இது அப்படின்னு நானும் நெடுக அந்த போன இடம் ஃபுல்லாக எல்லாம் பார்த்தேன், இல்லை. கடைசியில் வந்து மறுநாள் காலையிலே பார்த்துக்குறோம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். மறுநாள் காலையில் இந்த செடி வச்ச இடத்துக்கு கீழே தான் அது இருக்குது. 2 தடவை தேடின பிறகு 7 மணிக்கு ஒரு தடவை தேடி பார்த்தேன், 9 மணிக்கு ஒரு தடவை தேடி பார்த்தேன். அப்புறம் தான் கிடச்சி. அப்புறம் அந்த வாளி வேணாம் அப்படின்னு வேறு வாளியில் மண்ணு போட்டு அதில் வச்சேன். ஏன்னா அந்த வாளியில் ஏற்கனவே கரையாக இருக்கிறத நான் பார்த்தேன் காலையில். அப்புறம் அவ்வளோதான், அப்புறம் வச்சாச்சு. 2 வாளியிலையுமே வச்சாச்சு. இது புது மண்ணை கலந்து வச்சாச்சு. இப்போ வாங்க ரோஜா செடிக்கு ஒரு உரம் பார்க்கலாம். கடுகும் வெந்தயமும் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு தோலை வந்து லைட்டாக காய வச்சிடணும். ஒரு 2 நாளைக்கு தான் நல்லா வெயிலில் அப்படின்ற காஞ்சிரும். ஒரு உருளைக்கிழங்கு இல்லை 2 உருளைக்கிழங்குடைய தோலை காய வச்சு அதில் போட்டுக்கிறோங்க இந்த அளவுக்கு. அப்புறம் முட்டையோடு ஒரு 4-5 முட்டையோட எடுத்து எல்லாத்தையும் தூள் பண்ணிங்க. இதில் வெங்காயத்தூள் நீங்கள் போடலாம், வாழைப்பழத்தூள் காய வச்சு நீங்கள் போடலாம். நான் வந்து வெங்காயத்தூள் இருந்துச்சு, நான் போடலேன்டா அடிக்கடி நம்ம தண்ணி ஊற்றுறதுனால இப்போ இந்த அளவுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் பவுட்ரு கூட நீங்கள் செஞ்சுக்கரலாம். நல்லா பவுடராக போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. இப்போ இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி 2 நாளைக்கு ஊறட்டும், மூடி போட்டுக்கிறோங்க. நல்லா இது வந்து சரியான வாடை, புளிச்ச வாடை கப்புண்டு அடிக்கும், அதை பார்த்துக்கிறேங்க, ஓகேயா? இது ஒரு 2 நாளைக்கு ஊறட்டும், மூடி போட்டுக்கிறோங்க. மூடி போட்டு வெளியில் எண்ணல் பங்கான இடத்துல கூட வச்சுக்கிறலாம். ஆனால் ஒரு வாடை வரும். இது 2 நாள் ஆயிடுச்சு, சரியான வாடை வந்துச்சு. நான் வந்து கீழே இருந்து மேலே கொண்டு வரும்போது ஆடிடுச்சு அது அப்படியே. அதுதான் உங்களுக்கு வந்து அப்படி தெரியுது. கீழே வீடியோ எடுக்கலை. இந்த வாளியில் வந்து நம்ம இந்த வாளி மாதிரியே நீங்கள் இன்னொரு வாளி தண்ணி கலந்துக்கிறணும். மொத்தம் 10 மடங்கு தண்ணி நீங்கள் கலக்கணும். கணக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதி எடுத்தீங்க அப்படின்டா இதில் இந்த லிக்விடில் வந்து நீங்கள் பாதி மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா 2 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிறங்க. நான் வந்து கரெக்டாக 4 லிட்டர் தண்ணியில் கலக்கிறேன். 4 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் தண்ணி வரைக்கும் கலந்துக்கலாம். முடிஞ்சாலும் கொஞ்சம் லைட்டாகவே கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து போன வாரம் தான் வந்து உருளைக்கிழங்கு தோல் கொடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் வந்து லைட்டாகவே கொடுத்துக்கிறோங்க. நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு இது விருப்பம் இல்லை, உங்களுக்கு வாடையெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பவுடரை வந்து நீங்கள் நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செடிகளுக்கு எது கொடுக்குறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து முதல்ல தண்ணிகளை விட்டுக்கிறணும் செடிகளுக்கு, ஓகே? நம்ம ஏன் பவுடரில் கொடுக்கல அப்படின்னா, நம்ம போன தடவை உருளைக்கிழங்கு தோல் பவுட்ரு கொடுத்துருக்குறோம். அது வரவே நம்மளுக்கு எப்படி 2 வாரம் 3 வாரம் ஆகும் அதோட ரிசல்ட் வரவே. நம்ம இப்படி தண்ணியாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 வாரத்துக்கு 10 நாளில் நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். நம்மளுக்கு பார்த்திங்களா அந்த குச்சியெல்லாம் நிற்கிது தெரியுதா? இது இன்னும் ஒரு 2 வாரத்தில் நம்மளுக்கு நல்லாவே தளிர்களை வந்து நல்லா செழிப்பாக நம்ம செடிகள் இருக்கும். இந்த செடி மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு வந்து டிஏபி உரத்துக்கு சமம்.
வெந்தயம் நல்லாவே தளிர்கள் வந்து பூக்கள் நல்லாவே வரும். அதோட வெப்பநிலையெல்லாம் போக்கி நல்லா செடிக்கு நல்லா குளிர்ச்சி தன்மை உண்டு பண்ணும். அடி வேர்லேருந்து உங்களுக்கு நல்லாவே துளிர்கள் வரும். சரியா? அதுக்கப்புறம் முட்டை ஓடு, கல்சியம், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு தோல். நம்ம இலைகள் வந்து எப்படி கருப்பாக இருந்தாலும் அதை வந்து நல்லா சைனிங் ஆக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கக்கூடிய தன்மை அந்த உருளைக்கிழங்கு தோலுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஆக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு வாளி வந்து இதுக்கு ஊற்றிட்டேன். சின்ன வாளி ஃபுல்லாக இதுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னொரு சின்ன வாளியில் இருக்குது. மொத்தம் 4 லிட்டர் தண்ணி நான் மிக்ஸ் பண்ணேன். இந்த நான் போட்ட பொருளுக்கு கரெக்டாக 4 லிட்டர் தண்ணி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். தாராளமாக போதும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். ஹாப்பி கார்டனிங்.